அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட் முடிவுலாக பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். ஒரே இட்லி தோசையாக இருக்குது. சரி, எனக்கு பால் கொழுக்கட்டை சாப்பிடணும் ஆசையாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதனால் ஒரு பக்கம் வந்து தண்ணி நல்லா கொதிக்கட்டும், நல்லா வெள்ளத்தையும் போட்டு கரைய வச்சாச்சு. இப்போ சைட் பை சைடு வெந்நீர் போட்டிருந்தேன், உப்பு போட்டு அதை பச்சரிசி மாவில் நல்லா சாஃப்டாகவே ஊற்றி பிசைஞ்சு வச்சுட்டேன். கொழுக்கட்டை வைக்கிறக்காக நல்லா மாவுமே சாஃப்டாகவே பிசைஞ்சு வச்சாச்சு. அந்த கொதிக்க தண்ணியை விட்டு பிசையும் போதே நல்லா சாஃப்டாயிரும். அதுக்கப்புறம் கொழுக்கட்டை வந்து இட்லி கொப்பரையில் பிடிச்சி வச்சிட்டோம்னா அவுஞ்சி வந்தோன்னே நம்ம வந்து பால் கொழுக்கட்டை ரெடி பண்ணிடலாம். சைட் பை சைடு வந்து இடியாப்பம் ரெடி பண்ணியாச்சு. பிள்ளைக்கு வந்து இந்த இனிப்பு கொழுக்கட்டை பிடிக்காது, அதனால் அவங்களுக்கு இடியாப்பம் வச்சிடலாமே அப்படின்னுட்டு 2 தட்டுலையுமே ஒவ்வொன்றா எடுத்து வச்சாச்சு. சைட் பை சைடு நல்லா சூப்பராகவே வெல்லமும் கரைஞ்சி வந்துட்டு நாளில் கறி குழம்பு இருக்குது. அதை இடியாப்பத்துக்கு ரெடி பண்ணி கொடுக்கலாம் பார்க்கும்போது என்னோடய மகன் வந்து தக்கடி ரெடி பண்ணி கட்டாங்க. இதை இடியாப்பத்துக்கும் அதுக்கப்புறம் தக்கடிக்குமே எடுத்துக்கணும். இந்த குழம்ப கொஞ்சம் பச்சரிசி மாவு மிக்ஸ் பண்ணி கொதிக்க விட்டேன். கொஞ்சம் கிரேவி நல்லாவே கிடச்சிது. பையனுக்கு பிடிச்ச மாதிரி தக்கடி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் எனக்கு பிடிச்ச மாதிரி பிரேக்ஃபாஸ்ட்டையும் என்ஜாய் பண்ணி நான் ஒன்றும் பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சாச்சு. சூப்பராகவே இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அந்த கொழுக்கட்டை நல்லா பஞ்சு போல் நல்லா சாஃப்டாகவே வந்துருந்துச்சு. எனக்கு பால் கொழுக்கட்டை ரொம்பவே பிடிக்கும். சூப்பரான கொழுக்கட்டையோடு என்ஜாய் பண்ணி நான் என்னுடைய பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய்.